அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா? நான் யார் அத்தை உங்களுக்கு? யார் உங்களுக்கு? அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு அத்தை, உங்க வயித்துல பிறந்த புள்ள அவ. ஆமா பொண்ணுதான் இல்ல பண்ணு நான் சொன்னேன். சின்ன வயசுல பாலுக்காக நானு அழுவேன். அப்ப எங்க அம்மா படத்துக்கு போயிடுவாங்க. அன்பே வீட்டு அன்பே வா எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயிலுன்ட்டு. அப்ப இவங்க தாண்டி என்னை கூட்டுன்னு போயிட்டு கள்ளிப்பால் ஊத்தாம விட்டேன். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. சின்ன வயசுல நான் பிறந்த உடனே பாரு அப்படியே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் 2 கையில வாங்கினாங்க. ஆனா எங்க அத்தை மட்டும் 2 விரல மட்டும் வாங்கினாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய விரல எங்க அத்தைக்கு. உங்க அம்மா பாரு நம்மளை கழுவி ஊத்த போறாங்க. ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்டு ஒன்ன சேர்க்கறாங்களா இல்லையா? எனக்கு கண்டிப்பா சேர்க்க போறது கிடையாது வீட்டுக்குள்ள. என்ன வீடு பூட்டி இருக்கு? எங்க போயிட்டாங்க? உங்க அம்மா வீட்லயே அடங்க மாட்டாங்களா? இப்ப பாரு ஊர் மெஞ்சினே இருப்பாங்களா? இந்த வாய்க்கு தான் உங்ககிட்ட அவங்க பேசுறது இல்ல. நான் ஊர் மெஞ்சிருக்கேன். நான் எப்ப வந்தாலும் வீட்டுல அடங்க மாட்டாங்க. தஞ்சாவூர் போனாலும் அதே பிரச்சனையா இருக்கு. ஊர்கதை பேசிக்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆம்பூர்ல வந்தாலும் அதே பிரச்சனையா இருக்கு. A few moments later. எங்க தான் போயிட்டாங்க தெரியல. ஓரமா வா. ஒரு டிராக்டர் மேல ஒரு டிராக்டர் இடிச்சிட போகுது. காய் இருக்கு சும்மா இல்ல. அந்த இடத்துலயும் சும்மா ஏற்றிட்டு போறாங்க. A few moments later. வராங்க பாரு. பத்தியா ஆட்டத்தை பத்தியா நடந்து வர்றது நல்லா ஆமை மாதிரி. வரட்டும் வயசான காலத்துல ராதா இன்னைக்கு வரட்டும். என் அடியை நீ பார்த்து இல்லையே. இன்னைக்கு பார்க்க போற பாரு உங்க அம்மாவுக்கு அடிய. என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. உடம்பு சரியில்லாதவங்க ஒழுங்கா பேசு. சும்மா அவங்க வம்புக்கு. எங்க போயிட்டு வரீங்க நீங்க? எவ்வளவு நேரமா நிக்கிறது? என்னம்மா? ஐயோ கேக்க அச்சடா. நம்மளை கண்டுக்கலையா? கொஞ்சம் கூட மதிக்கல. கேவலமா இல்ல? கேஷுவலா போறாங்களாமா. உன்னை கண்டுக்கல, என்ன பார்த்தாங்க சிரிச்சாங்க. அம்மா என்ன உன் பிரச்சனை சொல்லு. உங்க தொல்லை தாங்க முடியாம தான் அங்க இருந்து கிளம்பி வந்தேன். இங்கே வந்துட்டீங்களா தேடின்னு? உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? ஹலோ ஹலோ நாங்க என்ன உங்களுக்கு மூணாவது மனுஷங்களா? நான் உங்களுடைய தம்பி பையன். இது உங்க பொண்ணு. புரியுதா? ஒரு வழியில உங்களுக்கு மருமகன் சொல்லிட்டேன். வார்த்தை இழந்து பேசுங்க. எதுவும் கண்ணுக்குள்ளேயே நின்னீங்களே ஆளை கணமன் சொல்லிட்டு வந்து பார்க்க வந்தா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. என்ன எங்க போனாலும் என்ன வாழையே விடாதீங்க. என் உயிரை வாங்கறதுக்கே வந்துடுறீங்க. இப்ப என்ன அத்தை நாங்க வந்து தான் பிரச்சனை உங்களுக்கு? அப்ப நாங்க வேண்டாமா உங்களுக்கு? வேண்டான்னு தான் சொல்றேன். இதுக்கு மேலே சொல்லணுமா? நானும் வேணாமா? ஆமா ஆமா உனக்கு ஒரு கும்பிடு அவனுக்கு ஒரு கும்பிடு. போய் தொலைங்க. எங்கடா என்னமா நாமா இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க? அசிங்கமா இருக்குடா. எல்லாம் உன்னாலதான். நான் அதுக்கு தான் சொன்னேன் வேணாம். நிம்மதியே இல்ல உங்ககிட்ட நிஜமாவே. அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுதா? நான் யார் அத்தை உங்களுக்கு? யார் உங்களுக்கு? அதே வேண்டாம் நானும் கேக்குறேன். யாரா நீ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு அத்தை, உங்க வயித்துல பிறந்த புள்ள அவ. ஆமா பொண்ணுதான் இல்ல பண்ணு நான் சொன்னேன். நீ இந்த மாதிரி பேசுறதுனால தான் அவங்க உன்னை பார்த்தாவே பயப்படுறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா பேயாடி நான் பேயா? நானு பேய்கிட்ட கூட குடும்பம் நடத்தல. ஆனா உங்ககிட்ட நடத்ததான் கஷ்டம். நான் தானே குடும்பம் நடத்துறேன். உனக்கு என்ன பிரச்சனை? என் வயிற்றுல கொட்டிக்கிறான். நீ உட்காந்து கூட கும்பலடி தண்ணி ஊத்தி. ஆனா சரி இப்ப நாங்க வந்ததான் பிரச்சனை தேடிக்கிட்டு. ஆமா நீங்க இருக்கீங்களா இல்லையா? நான் உயிரோட தான் இருக்கேன். இன்னும் எதுவும் ஆகல. அத்தை வாய கழுவுங்க அத்தை. என்னத்த நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உயிரோட இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஆளா அத்தை நானு? நீங்க செத்து போற நினைக்கிற ஆள் நானு? ஐயோ நீங்க நல்லா இருக்கணும் நினைக்கிற ஆள் அத்தை நானு? என்னையே வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்கல்ல? வந்தது வராம செத்து போ வித்து போ. அவங்க தானே சொன்னாங்க. நானா சொன்னேன்? எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு? லூஸ் மோஷன் ஆயிட்டு அங்க இருந்து வரப்பவே குடல தண்ணி விட்ட மாதிரி அடிச்சிருந்தது. மோட்டர் போட்ட மாதிரி. சரி ஏதாவது பைப் கீப் சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வந்தா என்ன ஓவரா பண்றீங்க? இந்த மாதிரி பேசுறதுனால தான் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. உன்னால என்னைய ஒதுக்கி தள்ளிட்டாங்க. மா இவனை சேர்க்கறீங்க சேருமா? நீ என்ன ஒதுக்கி தள்ளுறதுக்கு? நீ என்ன வீட்ல இருக்கிற குப்பையாடி? குப்பையா? ஆனா இந்த வாய் மட்டும் உனக்கு ஆனா சொல்றேன் பாரு நிஜமாவே. இப்ப நாங்க வந்தது தப்புன்றீங்களா? கண்டிப்பா தப்புதான். அப்புறம் போட்டுமா? நீ கிளம்பு. போய் தொலை. எது? போய் தொலையா? வா நம்ம போலாம். என்ன புரிய அவன என்ன ஆக போகுது? என்ன வெடிச்சிருச்சு? அதுனா பிஞ்சு நெஞ்சு வெடிச்சிருச்சாமா? என்னைய அத்தை பார்த்து என்னைய பார்த்து சொல்லுங்க. உன்னதான் பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்தா சொல்லுங்க. உன்னதான் நானா போன உங்களை விட்டு போறதுக்கு முன்னால ஒரு சும்மால் கதை ஒண்ணு சொல்லுங்க.
சின்ன வயசுல பாலுக்காக நான் அழுவேன். அப்ப எங்க அம்மா படத்துக்கு போயிடுவாங்க, அன்பே வா எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயிலுன்ட்டு. அப்ப இவங்க தாண்டி என்னை கூட்டின்னு போயிட்டு கள்ளிப்பால் ஊத்தாம விட்டேன். உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. ஊத்தி இருக்கணும் நீ. தப்பு பண்ணிட்ட. அதான். என் வாழ்க்கையாவது பசும்பாலை காய்ச்சி குடுப்பாங்கன்னு சொல்ல வந்தேன்டி. பசும்பாலா? அப்படிப்பட்ட ஒரு அத்தையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அத்தை, நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ இல்ல உங்க மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தாலோ இங்க பாருங்க, நான் கண்டிப்பா சொல்றேன், காலைல கூட அப்பா, நீ வேணா சாமி. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. பேசாம இருந்தா பாத்தாச்சா, நான் நல்லா இருக்கிறேன். நீ கிளம்பு. உங்களை விட்டு பாத்துக்கலாம். போக மாட்டேன் அத்தை. நீங்க செருப்பு எடுத்து என்ன அடிச்சா கூட, தொடப்ப கட்டையால இவளை அடிச்சு அவ மூஞ்சி முகரைய உடைச்சா கூட அத்தை, நான் இங்க இருந்து போக மாட்டேன். யாரு? எனக்கு நீங்க வேணும். அவங்க அடிக்க மாட்டாங்கடா. உன்னால தானே என்ன அடிச்சு தோற. நீங்க சாணியை கரிச்சு தலையில ஊத்துனா கூட பரவாயில்ல அத்தை. நீ சொன்னதெல்லாம் ஆக மொத்தத்துல என் பொண்ணு மேலதான் ஊத்துறேன், உன் மேல ஊத்த கூடாது. நான் யார் அத்தை? நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். சின்ன வயசுல நான் பிறந்த உடனே பாரு அப்படியே எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் 2 கையில வாங்கினாங்க. ஆனா எங்க அத்தை மட்டும் 2 விரல மட்டும் வாங்கினாங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய விரல எங்க அத்தைக்கு. பாத்தியா நக்கல? உண்மைதான். அண்ணன் பையன் தூக்கி கொண்டாடுங்க. நீங்க கனவுல வந்தீங்க அத்தனை எனக்கு. நீங்க கனவுல வந்தீங்க பாருங்க. மாப்பிள்ள, டேய் ஏன்டா என்னை பார்க்க வர மாட்டேங்கிற, கண்ணுக்குள்ளேயே நிக்கிறடான்னு சொன்னீங்க அத்தை. நீங்க சுரல் தானே வந்த உடனே கிளம்பி. அதுவும் நாங்க தஞ்சாவூருக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க இங்க வரலன்னாங்க. கேட்டா இங்க என்ன அவார்டா கொடுக்க போறாங்க உனக்கு? எதுக்கு இவ்வளவு ஆக்ஷன் பண்ண? சொல்றேன்டி அவங்க கிட்ட. போதும், நீ சொல்லலனாலும் உன்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா என்ன சொன்னாரு? அரிசி மூட்டைலாம் காலியான எல்லாமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொன்னார்ல. கேட்டா அவங்க ஆம்பூர் போயிட்டாங்க, அங்க போய் செக் பண்ணுங்க அரிசி மூட்டையை சொன்னாங்கல்ல. அப்ப எங்க அம்மா நீ அரிசி மூட்டைன்னு சொல்றியா? அவங்க போற இடம்ல அரிசி மூட்டை காலியாடன்னு சொன்னாங்க. போதும், நிறுத்துறீங்களா? இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? உள்ள வரணுமா? அத்தை பண்ணாங்க, உள்ள வரக்கூடாதா? நாங்க வரக்கூடாதா? நீ போதும், அப்ப நீங்க எனக்கு கூட வாசத்தை. நான் நினைச்சேன் நீங்க என்ன பார்த்த உடனே ஆரத்தி எடுத்து வரவேத்து ஆரத்தி வர எடுக்கறாங்க. எனக்கு உள்ள கூப்பிடுவீங்க. உம்முனே இருடா, உன்னால என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு. உன்னோட ராவணி தாவ இவ முடியல. ஏன் தெரியுமா இவ்வளவு அவசரப்படுறா? இவளுக்கு வந்துருச்சு. அவனுக்கு இது வந்துருச்சு. ஆக மொத்தத்துல நார் அடிக்காம போறது இல்ல. போய் தொலைங்க. குழல்ல தண்ணி எல்லாம் வருதா? வருது. இல்ல நம்ம அவுட் சைடு போயிடலாமா 2 செங்கல் எடுத்துக்கிட்டு? ஐயா வந்து என்ன இடத்துல உன் புத்தியை காட்டுற பாத்தியா? ஆரம்பிச்சியா? செங்கல் படமா போனா ஒட்டிக்கோண்டி. எப்ப பார்த்தாலும் தரத்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரத்திரத்துக்கு பிறந்த தரத்திரமே. அத்தை, நீங்க என்ன தூக்கிட்டு போங்க அத்தை. சின்ன ஞாபகம். இந்த தெருல நாங்க விளையாடிட்டு இருக்கிறப்ப எங்க அத்தை தான் எனக்கு வந்து குச்சி மிட்டாய் குருவி எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு சோறு ஊட்டி இந்த மைதானத்துல தான் என்ன விளையாடிட்டு இருப்பேன். அல்ல சார், இப்ப நீ எருமக்கடா வயசால அத்தை, என்ன தூக்கிட்டு போங்க உள்ள. ராதா, இவன் தொல்லை தாங்க முடியல. ஒழுங்கு முறையா சொல்றேன். நீங்க இது அடுத்த பஸ்ல கிளம்புங்கன்ற. அண்ணன் புள்ளியாச்சி என்ன கூட்டு போய் சாப்பாடு போடுவோம். பசிக்குது. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சின்ன வயசுல தம் துண்டு இடுப்புலயே தூக்குவாங்க. இன்னைக்கு இம்மா பேர் இடுப்பு வச்சு நான் தூக்க மாட்டேன்றீங்க. தம் தூண்டு என்னடா லாங்குவேஜ் இது? இது எங்க ஊர் லாங்குவேஜ். அத்தை, நம்ம ஒன்ட்டல்ல வந்து 2 பேரும் ஜாலியா இருக்கலாம் வாங்க. நீ மட்டும் தான் ஏதோ ஒரு வழி பண்றதுக்கு வந்துட்டீங்க. கிளம்புங்க. வாடி பாரு, ஒரு வாரம் இங்க இருந்து பாரு என்ன பண்றேன். எல்லாத்தையும் நார் அடிச்சிட்டு போயிடுங்க.